பிலிப்பைன்ஸ் அந்த நாட்டு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஸ்கூலு எல்லாரும் பார்த்தீங்கன்னா லீவை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபிளாக் செரிமனிக்கு நிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பைன்ஸோட லோக்கல் டைம் படி காலையில் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ரிக்டர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.8 அப்படின்னு சொல்லப்படுது. சில அமெரிக்கன் பேஸ் பண்ண மீடியால என்ன சொல்றாங்கன்னா 8க்கு மேலதான் அந்த இது இருக்கும் ரிக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா தாக்கிருக்கு. கிட்டத்தட்ட 35-37 பேர் பார்த்தீங்கன்னா இறந்ததா பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைனல் கிடையாது. இன்னுமே அதோட தேர்ட் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அலர்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸை தவிர மிச்சம் இருக்கிற இந்தோனேஷியா, ஜப்பான் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா சுனாமி அலர்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து 2026ல இது வந்து பிலிப்பைன்ஸுக்கு ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ நேத்து பிலிப்பைன்ஸ்ல என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எர்த்குவேக் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற மிண்டோனா அப்படிங்கிற இன்னொரு ஐலாண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ஐலாண்ட் பிலிப்பைன்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஐலாண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஐலாண்ட்ல தான் நிறைய பிலிப்பைன்ஸ் மக்களும் பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐலாண்ட்ல தான் இந்த ஒரு 7.8 ரிக்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரழிவு பார்த்தீங்கன்னா நேத்து நடந்திருக்குது. ஸோ இது அங்க இருக்கிற லோக்கல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா பிலிப்பைன்ஸ் இந்த ஒரு ஐலாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட கடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஆழத்துல ஒரு நிலநடுக்கம் வந்திருக்குது. அதோட எஃபெக்ட் தான் பாத்தீங்கன்னா இங்க பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா சுனாமி அலர்ட்டும் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஆழம் உள்ள இருக்கிறதுனால அங்க இருந்து பாத்தீங்கன்னா பிரஷர்ல இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட வேவ்ஸ் பாத்தீங்கன்னா 4 மீட்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா அதோட அலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்ததா அங்க இருக்கிற நியூஸ் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ஐலாண்ட்ல நேத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா லீவு முடிஞ்சு முதல் நாள் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறாங்க. போன முதல் நாளே இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை பேரழிவு பார்த்தீங்கன்னா அங்க இருக்குது. நம்மளால அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய கட்டி அணைச்சிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வரும்போது எல்லாரும் பள்ளி வகுப்பறையில இருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு அவுட்டர் பேஸ்ல பார்த்தீங்கன்னா நிக்கிறாங்க. நின்றுட்டு அங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் அழுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலேயே பார்த்தீங்கன்னா விழுகிறதா இருக்கட்டும் சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா நேத்து நடந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதுல இறந்தவங்களோட எண்ணிக்கை இப்ப வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-37 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஜுரி ஆனவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பாத்தீங்கன்னா இழந்துட்டாங்க, வீடை இழந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஜப்பான் அப்படிங்கிற இந்த நிறைய நாடுகள்ல ஃப்ரீக்வன்சியா பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவா பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா எர்த்குவேக், ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா சுனாமி, பிலிப்பைன்ஸ்ல எர்த்குவேக்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ இந்த எர்த்குவேக் இதனால தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இது என்ன பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நிறைய டெக்டானிக் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒரு இடம். ஸோ நம்ம எர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா மேல இருக்கிறது கிரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர், அதாவது முட்டை ஓடுக்கு மேல இருக்கிற அந்த ஓடு மாடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம். ஸோ அந்த கிரஸ்டும் ஒரே ஷீட் மாதிரி இருக்காது, அது நிறைய பிளாக்ஸா பார்த்தீங்கன்னா உடஞ்சு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த பிளாக்ஸ் தான் ஒவ்வொரு டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மேஜர் பிளேட்ஸும் 8 மைனர் பிளேட்ஸும் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 7 மேஜர் பிளேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பசிபிக் பிளேட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் லார்ஜஸ்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ல. செகண்ட் பிளேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் பிளேட்ஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா யூரேரேஷியன் பிளேட்ஸ், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பிளேட்ஸ், ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ஸ், செவன்த் பார்த்தீங்கன்னா சதர்ன் அமெரிக்கன் பிளேட்ஸ், 8th பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் பிளேட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 பிரைமரி பிளேட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற 8 செகண்டரி பிளேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அரேபியன் பிளேட்ஸ், செகண்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கரீபியன் பிளேட்ஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா கொசக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேட்ஸ்,
ஃபோர்த் பார்த்தீங்கன்னா யூரோரேஷியன் பிளேட்ஸ். இந்த யூரோரேஷியன் பிளேட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா யூரோரேஷியன் பெரிய பிளேட்ஸ்ல இருக்கிற ஒரு சப்டிவிஷன் பிளேட்ஸ் தான் இந்த பிளேட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜுண்டோ ஃபியூகோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ், அதுக்கப்புறம் நாஸ்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸ், பிலிப்பைன் சி, கடைசியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கோட்டியா அப்படிங்கிற இந்த ஒரு பிளேட்ஸ். இந்த ஒரு 8 பிளேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மைனர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா குறிக்குது. ஸோ இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற இடத்துல எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசியன் கண்ட்ரிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா இந்த மாதிரி 4 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா போனோம்னா யூஎஸ், கனடா, மெக்சிகோ இவங்க உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சிலி, பெரு இவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்னோண்டு இடமெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல தான் எர்த்ல நடக்கிற மோஸ்ட் ஆஃப் எர்த்குவேக், அதாவது கிட்டத்தட்ட 90% எர்த்குவேக்ஸ் இந்த இருக்கிற இடத்துல தான் நடக்கிறதா பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பார்த்தீங்கன்னா சொல்லுது. எர்த்குவேக் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 750 இருந்து 900 ஆக்டிவ் வால்கனோஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இது எப்போ வெடிக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆக்டிவான வால்கனோஸ்லாம் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எர்த்குவேக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டோம்னா, இந்த இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பிளேட்ஸ் என்ன பண்ணுன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்படி மூவ் ஆகும் போது ஒரு பெரிய பிளேட், அதாவது இப்போ ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 kg இருக்குன்னு வைங்க, இங்க இருக்கிற ஒரு பிளேட் ஒரு 2 kg இருக்குன்னு, இது ரெண்டு நீங்க முட்டினீங்கன்னா இந்த பிளேட் என்ன ஆகும், மெலிஞ்சு இந்த பிளேட்டுக்கு அடியில வந்துடும். ஸோ இந்த ஒரு இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த சப்டக்ஷன் ஜோன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல நடந்திருக்குது. பிலிப்பைன் சி பிளேட்ஸும் சுண்டா அப்படிங்கிற இந்த யூரோரேஷியன்ல இருக்கிற ஒரு சப்பாட்டும் சேர்ந்து தான் எர்த்குவேக்க பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல வர்றதுக்கான காரணம். ஸோ இப்போ பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க எமர்ஜென்சியா பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ற வேலையில பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, மெடிக்கலும். அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் விட்டுருங்க, முதல்ல உங்க உயிரை நீங்க தற்காத்துக்கோங்க, வீட்டுல இருக்கிற எந்த பொருளை எடுக்கிறேன்னு சொல்லி பில்டிங்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பிலிப்பைன்ஸ் மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா இந்த மாதிரி அங்க பிலிப்பைன்ஸ் பக்கத்துல இருக்கிற நிறைய நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுனாமி ஆளாக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்னும் அங்க என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயாஸ் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு மலை. ஸோ அந்த மலை வருஷத்துக்கு ஒரு டைம் 5 சென்டிமீட்டர் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இந்த சப்டக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கும். இந்த பெரிய பிளேட் பார்த்தீங்கன்னா இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால சின்ன பிளேட் பார்த்தீங்கன்னா உள்ள அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதன் ரீசனாக தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வருஷம் பார்த்தீங்கன்னா வளருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா இருக்கிற லேண்டே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே சைனா, பாகிஸ்தானோட ஒட்டி அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அந்த 5 சென்டிமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, ஓகேடா, பிலிப்பைன்ஸ்ல தான் நடந்திருக்கு, நம்ம ஏன் இதுல பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கு. நம்ம இந்தியாவிலையும் செசிமிக் ரிஸ்க் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கேட்டகரியா பிரிக்கலாம். ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 அண்ட் ஜோன் 5 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோன் 2 அப்படிங்கிறது லோ, அதுக்கப்புறம் இருக்கிற ஜோன் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாட்ரேட், அதுக்கப்புறம் இருக்கிற ஜோன் 4 அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹை, அதுக்கப்புறம் ஜோன் 5 இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த ஜோன் 2க்குள்ள இருக்கிற ஊரெல்லாம் எதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம சென்னை இருக்கு. அப்படியே ஜோன் 3க்குள்ள நீங்க போனீங்கன்னா மும்பை அண்ட் கொல்கத்தா இருக்கு. ஜோன் 4க்குள்ள போனீங்கன்னா டெல்லி, பாட்னா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் 5க்குள்ள போனீங்கன்னா இந்த ஹிமாலயன் பெல்ட்ல இருக்கிற கிட்டத்தட்ட அங்க இருக்கிற சின்ன சின்ன ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதன் மூலியமா சரி ஓகேடா, இது எப்படி நம்ம பிலிப்பைன்ஸ்ல வந்தோடனே இந்தியாக்குள்ள வந்துருமான்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருக்கிறது. இப்போ பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நிலநடுக்கம் வர்றதுனால அங்க இருக்கிற அவங்களுக்கு அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்க இருக்கிற பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்மளாம் ஏரியிலேயே வீடு கட்டுற ஆளுங்க. ஸோ அப்போ
இந்த எர்த்குவேக்ங்கிறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிரா இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுக்கு இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் காசஸ் பத்தி நம்மளுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை, காலேஜா இருக்கட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, பப்ளிக் பிளேசஸா இருக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்துட்டா நம்மளை எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் எஜுகேஷனா இருக்கட்டும், மற்றபடி இருக்கிற பப்ளிக் சோர்சஸா இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தெளிவுபடுத்துற மாதிரி எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நம்ம அஃபெக்ட் ஆகுறதுலயே. ஸோ இப்போ ஒரு பிலிப்பைன்ஸா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துக்கே வந்துருச்சுன்னா அதை மீட்டு எப்படி அவங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் என்னைய கேட்டீங்கன்னா 0 பாயிண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. ஏன் எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியாது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும். எர்த்குவேக்கா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், இப்படி ஒரு நேச்சுரல் காசஸ் அஃபெக்ட் வந்தது அப்படின்னா நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் சைட்ல இருந்தோ, காலேஜ் சைட்ல இருந்தோ, சோசியல் சைட்ல இருந்தோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தரணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமா நான் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.